ஸ்ரீ ரேவா காண்டம் 231 அத்தியாயம். தீர்த்தங்களின் எண்ணிக்கை விவரம். சூதமா முனிவர் கூறினார். சிறந்த முனிவர்களே, பக்தர்களின் மகிழ்ச்சியை பெருக்குவதற்காக தீர்த்தங்களின் வரிசை எனும் மாலையை தொடுத்து பிரித்து அமைக்கும் தீர்த்த ஸ்தபகங்களை, தீர்த்தங்களின் மலர் கொத்துக்களை நான் இப்போது வரிசைப்படுத்தி கூறுகிறேன். குந்தியின் மைந்தனே, அர்ஜுனன் எழுப்பிய வினாக்களுக்கு பதிலாக மிருகண்டுவின் புதல்வரான மார்க்கண்டேய முனிவர் முன்னரே குறிப்பிட்ட அதே முறையிலேயே அந்த தீர்த்தங்களின் கொத்துக்களை குழுக்களை குறித்தும் நான் கூறுகிறேன். புண்ணியமிக்க ரேவா நதியானது சிவபெருமானின் நீரை பருகி தோன்றிய கல்பலதா விருப்பங்களை நிறைவேற்றும் கூடி போன்றதாகும். அதன் இரு கரைகளிலும் அமைந்துள்ள தீர்த்தங்கள் மற்றும் மலர்களால் அது மிக சிறப்பாக மலர்ந்துள்ளது. அந்த தீர்த்தங்களின் மகிமைமிக்க நறுமணத்தால் 3 உலகங்களும் நறுமணம் கமலச் செய்யப்படுகின்றன. அறிஞர்களுள் சிறந்தவரான மார்க்கண்டேய முனிவர் அந்த மலர்களின் தேனின் சுவையை மிக சிறப்பாக அறியக்கூடிய வண்டு போன்றவர் ஆவார். பிருகு முனிவரின் குலத்தில் தோன்றிய தலை சிறந்தவரான முனிவர் தீர்த்தங்களின் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த புனிதமான மலர் மாலையை எப்போதும் தன் இதயத்தில் தரித்திருக்கிறார். சிறந்த முனிவர்களே, அந்தந்த கொத்துக்களின் அமைப்பை நான் விளக்குகிறேன். ஓங்கார தீர்த்தம் தொடங்கி மேற்கு பெருங்கடல் வரை 35 நதி சங்கமங்கள் கூடும் இடங்கள் உள்ளன. அவை பாவங்களை போக்கக்கூடியவை. அவற்றில் 11 வடகரையில் உள்ளன, 23 தென்கரையில் உள்ளன. 35வதும் மிகச் சிறந்ததுமான சங்கமம் ரேவா நதியும் கடலும் கலக்கும் இடமாகும். இவ்வாறு ரேவா நதியின் இரு கரைகளிலும் உள்ள சங்கமங்களுடன் இணைந்து 400 புகழ்பெற்ற தீர்த்தங்கள் உள்ளன. சிறந்த பிராமணர்களே, இதனை செவிமடுங்கள். அங்கு 333 சிவ தீர்த்தங்களும் உள்ளன. அவற்றையும் நான் தனித்தனியாக கூறுகிறேன். சிறந்தவர்களே, அதனை செவிமடுங்கள். சிறந்த முனிவர்களே, அவற்றில் 10 மார்க்கண்டேஸ்வர தீர்த்தங்களும் ஆதித்யனிடமிருந்து தோன்றிய 10 இடங்களும், அதாவது ஆதித்ய திருத்தலங்கள் 9 கபிலேஸ்வரர்களும் சோமனால் சந்திரனால் நிறுவப்பட்ட 8 அதே எண்ணிக்கையிலான நர்மதேஸ்வரர்களும் 8 கோடி தீர்த்தங்களும் 7 சித்தேஸ்வரர்கள் உள்ளன. ரேவா நதியின் இரு கரைகளிலும் 7 நாகேஸ்வரர்கள் உள்ளனர். பக்னியால் அக்னி தேவரால் உருவாக்கப்பட்டவை நிறுவப்பட்டவை 7 ஆகும். அங்கு 7 ஆவர்த்தங்கள் உள்ளன. கேதாரேஸ்வர தீர்த்தங்கள் 5, இந்திர தீர்த்தங்கள் 5 உள்ளன. வருணேஸ்வரர்கள் 5, தனதேஸ்வரர்கள் 5 உள்ளன. 5 தேவ தீர்த்தங்களும் 4 யமேஸ்வரர்களும் உள்ளன. வைத்தியநாதர்கள் 4, வானரேஸ்வர தீர்த்தங்கள் 4 உள்ளன. சிறந்த முனிவர்களே, அங்காரேஸ்வர தீர்த்தங்களும் அதே எண்ணிக்கையில் உள்ளன. சாரஸ்வத தீர்த்தங்கள் 4, தாருகேஸ்வரர்கள் 4 உள்ளன. கௌதமேஸ்வர தீர்த்தங்கள் 3, ராமேஸ்வர தீர்த்தங்கள் 3 உள்ளன. கபாலேஸ்வர தீர்த்தங்கள் மற்றும் ஹம்ச தீர்த்தங்கள் ஒவ்வொன்றும் 3 உள்ளன. மோக்ஷ தீர்த்தங்கள் 3, விமலேஸ்வரர்கள் 3 உள்ளன. சகஸ்ர யக்ஞ தீர்த்தங்கள் 3 இருப்பதாக முனிவர் கூறினார். 3 பீமேஸ்வரர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் மற்றும் 3 ஸ்வர்ண தீர்த்தங்கள் உள்ளன. 2 தௌதபாப திருத்தலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே போல 2 கரஞ்சேஸ்வரர்களும் உள்ளனர். 2 ருணமோச்சன தீர்த்தங்களும் 2 ஸ்கந்தேஸ்வரர்களும் உள்ளன. பிராமணர்களே, 2 தசாஸ்வமேத தீர்த்தங்களும் 2 நந்தி தீர்த்தங்களும் உள்ளன. 2 மன்மதேஸ்வரர்களும் 2 பிருகு தீர்த்தங்களும் உள்ளன. 2 பராசரேஸ்வரர்களும் 2 அயோனி சம்பவங்களும் உள்ளன. 2 வியாசேஸ்வரர்களும் 2 பித்ரு தீர்த்தங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2 நந்திகேஸ்வர தீர்த்தங்களும் 2 கோபேஸ்வரர்களும் நினைவு கூறப்பட்டுள்ளன. அதே போல 2 மாருதேசர்களும் 2 ஜுவாலேஸ்வரர்களும் நினைவு கூறப்படுகின்றன. 2 புண்ணியமிக்க சுக்ல தீர்த்தங்களும் 2 அப்சரேச தீர்த்தங்களும் உள்ளன. 2 பிப்பலேஸ்வர தீர்த்தங்களும் மாண்டவ்யேஸ்வரர் என்ற பெயருடைய 2 தீர்த்தங்களும் உள்ளன. அதே போல பிருகுமுனிவரின் வம்சத்தை சேர்ந்தவர் 2 த்விபேஸ்வரர்களை குறிப்பிட்டார். 2 உத்தரேஸ்வர தீர்த்தங்கள், 2 அசோசேகர்கள், 2 யோதனபுரங்கள் மற்றும் 2 ரோஹிணி தீர்த்தங்கள் உள்ளன. முனிவரால் 2 லுங்கேஸ்வரர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அந்தணர்களே 119 தீர்த்தங்கள் ஒவ்வொன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளன. 214 தீர்த்தங்கள் ஸ்தபகங்களில் தொகுப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தீர்த்தங்கள் சைவம் சார்ந்தவை, சிவபெருமானுக்குரியவை. சிறந்தவர்களை வரிசையாக கூறப்பட்ட
கூறப்படும் வைஷ்ணவ, பிரம்ம மற்றும் சாக்த தீர்த்தங்களை குறித்து செவிமடுங்கள். 28 வைஷ்ணவ தீர்த்தங்களை முனிவர் குறிப்பிட்டார். சிறந்த முனிவர்களே, அவற்றில் 6 வராக தீர்த்தங்கள் ஆகும். 4 சக்கர தீர்த்தங்கள், மீதமுள்ள 18 தீர்த்தங்கள் மட்டுமே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் போற்றப்படுகின்றன. இவ்வாறு பிருகுண்டு முனிவரின் புதல்வரான மார்க்கண்டேய முனிவர் முன்னரே கூறி அருளினார். பிரம்மன் சித்தி அடைந்த 7 தீர்த்தங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றில் 3 பிரம்மனால் வழிபாடு செய்யப்பட்டுள்ளது. மற்ற 4 பிரம்மனே இறைவனாக திகழ்கிறார். இவ்வாறு 28 தீர்த்தங்கள் முறையான வரிசையிலும் எண்ணிக்கையிலும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இது இணையற்ற புனித தன்மை வாய்ந்தது. இது பாவங்களை முழுமையாக போக்கக்கூடியது. நர்மதை நதியின் புண்ணிய கதையின் பெருமையை முனிவர் எடுத்துரைத்துள்ளார். சூதமா முனிவர் கூறினார், குந்தியின் மகனுக்கு மார்க்கண்டேய முனிவர் விவரித்தபடியே ரேவா நதி, நர்மதை நதிக்கரையில் உள்ள தீர்த்தங்களின் வரிசையை நான் இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளேன். அவற்றில் பல துணை தீர்த்தங்கள் மறைந்துள்ளன. பாவமற்றவர்களே, அவை எங்கு எத்தனை உள்ளன என்பதை குறித்த விவரங்களை செவிமடுப்பீராக. அமரகண்டக மலையிலிருந்து 2 குரேச சுமார் 4 மைல் தொலைவிற்குள் ஓங்கார தீர்த்தத்தை சுற்றியுள்ள அனைத்து திசைகளிலும் மறைந்திருந்தாலும் சரி அல்லது வெளிப்படையாக தெரிந்தாலும் சரி, மொத்தம் 3.5 கோடி தீர்த்தங்கள் உள்ளன என்று சிறந்த அந்தணர்களே அறியுங்கள். கபிலா நதியின் சங்கமத்தில் 1 கோடி தீர்த்தங்கள் உள்ளன. அசோகவனிகா தீர்த்தத்தில் 1 லட்சம் புனித தலங்கள் உள்ளன. சிறந்த முனிவர்களே, அங்காரகர்த்தா சங்கமத்தில் 100 தீர்த்தங்கள் உள்ளன. குப்ஜா சங்கமத்தில் 10,000 தீர்த்தங்கள் உள்ளன. ஹிரண்யகர்பா சங்கமத்தில் 100 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. விசோகா சங்கமத்தில் 68 தீர்த்தங்களும் பாகு சங்கமத்தில் 1000 தீர்த்தங்களும் உள்ளன. சரஸ்வதி சங்கமத்தில் 100 தீர்த்தங்களும் சுக்ல தீர்த்தத்தில் 200 தீர்த்தங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீர்த்தங்களில் 1000 தீர்த்தங்களும் மாகிஷ்மதியில் 10,000 தீர்த்தங்களும் உள்ளன. அந்தணர்களே, சூல பேதத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தீர்த்தங்கள் உள்ளன. தேவ கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருப்பதாக முனிவர் குறிப்பிட்டுள்ளார். லுங்கேஸ்வரத்தில் 700க்கும் மேற்பட்ட தீர்த்தங்களும் மணி நதி சங்கமத்தில் 108 தீர்த்தங்களும் உள்ளன. வைத்தியநாதத்தில் 100க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருப்பதாக அவர்கள் அறிவார்கள். பிராமணர்களே, கும்பேஸ்வர தீர்த்தத்திலும் அத்தனை தீர்த்தங்கள் உள்ளன. ரேவா மற்றும் ஊரி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. அதைவிட அதிகமான தீர்த்தங்கள் இருக்கலாம் என்பது மார்க்கண்டேய முனிவரின் கூற்று. வியாச தீபத்தில் 88,000 தீர்த்தங்கள் உள்ளன. கரஞ்சா சங்கமத்தில் 10,008 தீர்த்தங்கள் உள்ளன. அதே போல ஏரண்டி சங்கமத்தில் 108 தீர்த்தங்கள் உள்ளன. தூதபாபாவில் 68 தீர்த்தங்கள் உள்ளன. ஸ்கந்த தீர்த்தத்தில் 100 புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பதாக அந்த முனிவர் கூறியுள்ளார். கோகனேசத்தில் 68 தீர்த்தங்களும் கோரிலாபுரத்தில் 1.5 கோடி தீர்த்தங்களும் உள்ளன. ராமகேசவ தீர்த்தத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அஸ்மாகத்தில் 1000 தீர்த்தங்கள் உள்ளன. சிறந்த பிராமணர்கள் பிருகு வம்சத்தை சேர்ந்தவர் முன்பு குந்தியின் மன்னனிடம் கூறியபடி சுக்ல தீர்த்தத்தில் 8,02,000 தீர்த்தங்கள் உள்ளன. காவேரி சங்கமத்தை தவிர மற்ற நதிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு சங்கமத்திலும் 108 தீர்த்தங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராமணர்களே, காவேரி சங்கமத்தில் 500 தீர்த்தங்கள் உள்ளன. குறிப்பிடப்பட்டபடி பர்வ காலங்களில் விசேஷ தினங்களில் இந்த தீர்த்தங்களில் சிறப்பு ஆற்றல் நிலவுகிறது. மோக்ஷ தீர்த்தம் சிறந்தது என்றும் அது புராண புருஷரால் ஆதி மூலமான இறைவனால் ஆதரிக்கப்பட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பிருகுவின் புனித தலத்தில் 1 கோடி தீர்த்தங்கள் உள்ளன. சிறந்த முனிவர்களே, தீர்த்தங்களை குறித்து மேலும் உரையாட யாருக்கு தகுதி உள்ளது? இது அனைத்து அமரர்களுக்கும் மற்றும் அனைத்து தீர்த்தங்களுக்கும் உறைவிடமாக குறிப்பிடப்படுகிறது. இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதும் போற்றப்படுவதும் ஆகும். இது அற்புதமான ஆற்றல்களை அடைவதற்கான வழியாகவும் விளங்குகிறது. பாரபூதியில் 108 தீர்த்தங்கள் உள்ளன. அக்ரூரேஸ்வர தீர்த்தத்தில் 150 தீர்த்தங்கள் உள்ளன. ரேவா நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள விமலேஸ்வர தீர்த்தத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான தீர்த்தங்கள் இருப்பதாக முனிவர் குறிப்பிட்டுள்ளார். ரேவா காண்டத்தின் 231ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.